என்னதான் எண்ணத்துல திரிஞ்சாலும் இலங்கையில வந்து ஆட்டோல திரிகிறதான் அப்படி ஒரு சுதந்திரமா இருக்கு. நான் பெரிய பிள்ளையர் தெரியும் தானே, காய் எடுக்கிற விதத்தை பார்த்தா தெரியும். ஒன்றுலே இதாகும். பாதுகாப்பு கூட வச்சுக்கிறீங்க என்ன இதுல நாங்கள் வரையக்க சொன்னது வேற ஆள் இல்ல. ஒரு ரகசியம் சொல்லணுமா? சொல்லுங்க. உங்களோட வயசை சொல்லுவோப்பா. பிரச்சனை இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. சத்தியமா நாங்கள் பெற்ற வயசு சொல்றதுக்கு முன்னால நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த வயசு என்னவா இருக்குமெண்டு. இது வாங்கிட்டுறா, இது சரியில்லையே. பவுடர் இல்லையா? என்னடா பவுடர் இருந்தா தானே நாங்க அடிப்போம். நாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம், நீங்க எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. அண்ணா இங்க வந்த உடனே முதலாவது செய்த வேலை வந்து எங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு இந்த ஃபில்டர் வந்து போட்டிருந்தவர் ஆசையா கட்டின வீடு எவ்வளவு காலம் எடுத்தது? ஒரு வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிட்டீங்க. வீடு கட்டைக்கே பார்த்து இப்படி டிசைன்லாம் காட்டணும் வேண்டா, ஒரு கனவு இல்லை வேண்டாம். இந்த லைட்டை பாருங்க எப்படி இருக்கு. இரவுக்கு நல்ல ஒரு டிம்மான இதா இருக்கு. சூப்பரா நல்லா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கா? அப்ப இனி வெள்ளையா வந்துருவீங்க அந்த வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம். இப்ப நாங்கள் எல்லா இடமும் போயிட்டு வந்துட்டோம். எல்லா இடமும் போய் வந்துட்டோம். ஜெரிண்ட பெரியப்பா வந்தவர் வந்துட்டு அவரை விட்டதுல இருந்து அவரை போய் பார்க்கல. அவர்கிட்ட போய் சந்திக்கணும். சந்திச்சு உங்களோடையும் வந்து அவருடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொள்ளணும். ஆள் வந்து ரிட்டையர் ஆயிட்டார். என்ன பென்ஷன் ஆயிட்டார். அப்ப இனி அடிக்கடி வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை ஒன்று இருக்கு தானே, வெளிநாடுகள்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு ஆசை ஒன்று இருக்கும். ஊர்ல கடைசி காலத்துல ஒரு வீடு, அழகான வீடு, நாங்க பிறந்த இடத்துல ஒரு வீடு ஒன்றை கட்டி அந்த வீட்டுல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் வந்து ஒரு ஆசை ஒன்று இருக்கும். அதை நிறைவேற்ற விதமா தான் இந்த பெரியப்பா வந்து வந்திருக்கிறார். வளமையா ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு போறோம். இனி அடிக்கடி பென்ஷன் வர ஆயிட்டு ஆளு நல்ல என்ஜாய் டைப் தான். அப்ப இன்றைக்கு ஆளை போய் சந்திக்க போறோம். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த விஷயங்கள் ஒன்றையும் வந்து பகிர்ந்து கொள்ளல. விட்டு 2 நாள் ஆகுது, ஆளை விட்டு 2 நாள் ஆகுது. அப்ப இன்றைக்கு அவர்கிட்ட விட்ட ஒரு சர்ப்ரைஸ் விசிட். நாங்க வர போறோம்னு சொல்லல. நேற்று கோல் அடிச்சவனா நான் சொன்னேன். போன் டேட்டா இல்லையா 2 நாளா ஸ்டார்லிங் போட்டு இங்க வீட்டை வந்தோட ஸ்டார்லிங் வேலை செய்யுது. பிறகு டேட்டா இல்ல, வீட்டை விட்டு வெளியே வந்தோட டேட்டா இல்ல. அதான் போய் போட்டுட்டு டேட்டா இல்ல, கஷ்டப்பட்டு போயிருக்கலாம். அதே பாருங்க. சரி, அப்படியே போய் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் ஒன்று கொடுப்போம். என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அங்க மற்றது? நேற்று வந்து அண்ணாவங்க நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த அண்ணா வந்து நின்றவர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான் போய் ஜோதிச்சானே என்னடி உனக்கு வேலை இல்லாம போனது. முந்தநாத்து 10 மணிக்கு பிறகு கரண்ட் இல்லையா அவனு வலிக்கிட்டு வந்தவனா. நேற்று ஏன் வந்தவனோட ஜோதிச்சா நேற்று ஞாயிற்றுக்கிழமை. அப்ப இன்றைக்கு வந்து தம்பி நிற்கிறான். என்ன கடைசி தம்பி வந்து நிற்கிறான். அப்போ ஒருத்தருக்குமே நாங்கள் இதுவரைக்குமே வந்து அறிவிக்கல வர போறோம்ட்டு. சும்மா சர்ப்ரைஸா இருக்கா போய் அவர்கிட்ட அனுபவங்களையும் வந்து பகிர்ந்து கொள்வோம்ன்றக்காண்டி போறோம். என்ன அப்படியே வந்து எங்க சேனலுக்கு வந்து புதுசாக வந்தா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் வேலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு, நீங்களே பார்த்து கொண்டிருப்பீங்க. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி இருக்கிறோம். இப்போ இலங்கையில எல்லா இடம் வந்து தெரிஞ்சிட்டோம். ஆட்டோவில் ஒருக்கா போயிட்டோம், வேன்ல ஒருக்கா போயிட்டோம். சரி, இனி புதுமையா போயிட்டோம். அதான் அங்கேயும் போயிட்டோம். இனி புதுமை இல்ல, புதுசா வேற ஒரு நாட்டுக்கு போலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். என்ன எந்த நாடு எப்ப போறோம்ன்றது அது இனித்தான் வரும். அப்படியே தொடர்ந்து பாருங்க. என்ன உங்களுடைய ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு முக்கியம். அதோட பொது வருடம் வருது, நத்தார் வருது, எல்லாருக்கும் பொங்கல் வருது, எல்லாருக்கும் இந்த சீசன் அப்படிதான் டக்காண்டு நிறைய வந்துடும். அதான் எல்லாம் வரதான் நெஞ்சு படம் உடக்குது எல்லாருக்கும். குடியிருப்பில் வந்து அப்படி இல்லை. முதல் நத்தர் அது வருஷம், அதுக்கு பிறகு பொங்கல் அண்டே எங்களுக்கு குழந்தை கோயில் பெருநாள் வரும். அது நிறைய கொண்டாடும். அதுக்கு பிறகு அப்படியே சூசேப் கோயில், அங்கால எங்கட கோயில் 3ஆம் மாசம் மட்டும் ஒரே கொண்டாட்டம் தான் எங்களுக்கு அங்கால. சரி, அப்படியோ எல்லாருக்குமே அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு கொள்றோம். அப்படியோ போவோம். இப்போ நாங்கள் இன்னைக்கு இந்த இடம் வந்து இந்த முனியப்பர் கோயில் அடிலாம் நின்றுறாங்க. இதெல்லாம் அந்த லைசன்ஸுக்கு பழகினவர் லேர்னர்ஸ் பழகின இடம், லைசன்ஸுக்கு பழகின இடம். இப்போ எல்லாம் இதாகிட்டு போம். ஆட்டோலாம் வந்துக்கிறோம். மழை இல்லை, ஆட்டோவில் வலிக்கிட்டோம் நாங்கள். மழை இருந்துட்டு வெளிச்சு தரும் இருந்துட்டு அடிக்கும். என்னதான் எண்ணத்துல திரிஞ்சாலும் இலங்கையில வந்து ஆட்டோவில் திரிகிறதான் அப்படி ஒரு சுதந்திரமா இருக்கு. எல்லா பக்கத்தாலையும் காத்தடிக்கும், நல்ல போயிடலாம். எங்களுக்கு வெயில் படாதான் நான் சுத்தி வர காத்தடிக்கும். பைக்கில போனா வெயில் அடிக்கமல்ல. பைக்கில போறது என்ன பிரச்சனைனா வந்து ஹெல்மெட்டை போட்டு ஹெல்மெட்டை வச்சு இது ஆட்டோ ஒன்றா அப்படியோ நிப்பாட்டிட்டு இறங்கினமா போனமான் இருக்கு. நாங்கள் கண்டி வீதியால வந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்படி போய்கொண்டு வீடியோ எடுக்க எனக்கு அந்த பழைய ஆட்டோல போன ஞாபகம் தான் வருது.
இனி எல்லாம் அப்படியெல்லாம் செய்யலுமா இவ்வளோ எல்லாம் செய்திருக்கிறோமான்னு யோசிக்க தோணும். இல்லைங்க ஃபுல்லாக ஆட்டோவில் தெரிஞ்சிருக்கிறோம் என்ன. இப்போ நாங்கள் வந்துட்டோம். ஆள் என்ன நிலைமையில இருக்கிறாரோ தெரியல, நித்திரையோ தெரியல. ஆள் என்ன காலில் கோவத்தில் இருப்பார். கோலடிச்சு ஆஞ்சவனே லைட் எல்லாம் பரவாயில்ல, வேலை செய்யிருக்காங்க தம்பியாக்கள். மேலே லைட் எல்லாம் போட்டிருக்காங்க. திரைங்க இங்கே கிருஷ்ணஸ்ரீ எல்லாம் வச்சுக்கலாம். திரைங்க பாபா. சரி, திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரின்னு சொல்லிவினோம். இதுதான் ஜெரினுடைய பெரியப்பாவின் வீடு. ஸ்ரீ எல்லாம் வச்சு வேற சத்தம் இல்லாம போனாடா. நான் சத்தம் இல்லாம திறந்துட்டு உள்ளுக்குள்ள போனாலும் தெரியாது. கேமரா போட்டி இருக்கு. டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க, எனக்கு சொல்லாம. இந்த லைட் எல்லாம் போட்டு எங்க நான் பாதுகாப்பு கூட வச்சுக்கிறீங்க என்ன. இதுல நாங்கள் வரையக்க சொன்னது வேற ஆள் இல்ல. ஆள் சைக்கிள் பொருடா வீட்டுக்காரர் இங்கவா. நீ என்ன நினைக்கிற? வெளிக்கிட மாட்டானே வளமையா. இன்னும் வெளிக்கிட மாட்டேன் வளமையா. என்ன நினைக்கிற? கலைச்சி விட்டாங்க வீட்டை விட்டு கலைஞ்சிட்டு ஒருத்தரமே இல்லையா? இல்ல என்னடா ஒரு ஆள் 2 பேர் நானமா வரும். பெண்ணு இங்க ஒருத்தரமே இல்லை. அதான் நான் நிக்கிறேன். இவன் இந்த படிப்பாளி என்னென்ன கிளாஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு 2 நாளா இங்கே நிற்கிறானோ தெரியல, சமாளிச்சுக்கலாச்சு. நாங்கள் லைட் எல்லாம் போட்டால் தானே தெரியும். எல்லாத்தையும் போட்டியண்டா எல்லாம் இதெல்லாம் வெளிச்சுச்சு. அது அப்புறம் இருட்டு, ஏற்கனவே இருட்டுக்குள்ள இருட்டு. இது வீட்டுல உரிமையாளர் இல்ல. இப்படி சொல்லாம கொள்ளாம வரைக்க இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். அதை நீங்களும் வந்து எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்க வேண்டாம். இப்ப நாங்க கரம்போர்ட் அடிக்க போறோம். அண்ணா அடிங்க, நீங்களும் நிவேதம் அடிங்க. அண்ணா அடி அடிங்க அடிங்க. கரம் போட்டு அடிச்சோன்னு தெரியுதானே. நான் பெரிய பிள்ளையர் தெரியும். காய் எடுக்கிற விதத்தை பார்த்தா தெரியும். ஒன்றுலே இதாகும் தெரியும். அடிச்சா இது வாங்கிட்டுறா. இது சரியில்லையே. பவுடர் இல்லையா? என்னடா பவுடர் இருந்தா தானே நாங்க அடிப்போம். எந்த வெள்ளையா? இதுதான் அது. சேப்பில்லை ராயல் ராய். இந்த அடிக்க பேரா நீ குழப்பிட்டியே. நீ கை வச்சு குழப்பிட்டியே. இவங்க இந்த சுண்டல் டீம் பண்ண இவங்க. இப்போ நீ அப்போ பாதுகாப்புக்கு இருக்கிற டீ போட்டு கொண்டு வா போ. வீட்டுக்கு வந்தாங்களுக்கு வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை டீ போட்டு வாரம் இருக்கும். நானும் எடுத்துட்டு வரேன். நாங்க வந்திருக்கிறத தெரியாத நீ போடாம சொல்லு. உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்கீங்க. புது இல்ல, நாங்க சர்ப்ரைஸ் பண்ணுவோம்னு பார்த்தா அவர் தான் எங்களுக்கு. அவருக்கு தெரியாது உள்ளுக்குள்ள நாங்கெல்லாம் ஆட்டோ மட்டும்தான் நிற்குது. நாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். நீங்க எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. ஆள் வந்து ரவுண்ட் போயிட்டு வர சைக்கிள்ல. எங்க போயிட்டு வாரீங்க? சைக்கிள்ல. அதான் இப்படி இருக்கிறோம். என்ன அது சொல்லுங்க. சைக்கிள்ல ஊருக்கு வந்தா அது ஒரு இன்பம் தானே. சாப்பிட்டேன் சும்மா சொல்ல. அவரையும் கேட்டு பாருங்க. இது கிறிஸ்மஸுக்கு என்ன மாதிரி எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் போகுது. சாப்பிடுவோம் முண்டைக்கு உங்களை இதை காட்டுவோம். நான் சாப்பிட்டேன். சமைப்போமா? இல்ல என்ன மாதிரி போகுது உங்கள்ட்ட. இந்த மயக்க கொடுங்க ஆள்கிட்ட கேட்போம். அப்படியே வீட்டையும் பார்த்துட்டு இதையும் காட்டிட்டு உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வோம். இலங்கைக்கு வந்து 2 நாள் ஆயிட்டு என்ன சொல் 3 நாள் ஆயிட்டு 3 நாள் ஆயிட்டு கொண்டு வந்து விட்டுட்டு ஆக்களை காணவே கிடைக்கல. சரி, உங்களோட இளமை என்ற ரகசியத்தை முதல் சொல்லுங்க. ஒன்றுமே இல்ல, ஸ்போர்ட்ஸ் செய்யறது. அடுப்ப ஆள் வந்து இந்த சைக்கிள்ல வலிச்சு விட்டு ஆள் போயிட்டு வந்துக்கிறார். நீங்க ஆளை பார்க்க ஸ்போர்ட்ஸ் அவ்வளவு முக்கியம் இல்லை. பிற போன ஒரு ரகசியம் சொல்லுவோமா? சொல்லுங்க. உங்களோட வயசை சொல்லுவோப்பா. பிரச்சனை இல்லையா? சொல்லுங்க. நான் பெற்ற வயசு சொல்றதுக்கு முன்னால நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆளுடைய வயசு என்னவா இருக்குமெண்டு. ஆனா இப்ப அவரே சொல்ல போறார்.
சொன்னா நானே ஏங்கிட்டேன் அவரோட வயசு கேட்டு. சில பேர் வந்து சொல்றதுக்கு விரும்ப மாட்டோம். இப்ப ஆளையும் பாருங்க, இப்ப என்னைய பாருங்க, பக்கத்துல நிக்க யாரு எங்க யாரு கேட்டு தெரியும். அவர்கிட்ட வயசு இல்ல அப்படி இல்ல. ஆள் வந்து எண்ணத்திலையும் உடல்லையும் வந்து அப்படியாங்க. உங்களோட வயசு நீங்களே சொல்லுங்க. எனக்கு இப்ப 61 வயசா போகுது. 61 வயசாகுது பாருங்க. அப்ப அது அரவாசி கூட இல்ல. நாங்க இப்படி இருக்கிற பாருங்க. சரி, என்ன செய்யறது, அங்கங்க பழக்கங்கள், உணவு பழக்கங்கள், மற்றது அவன் அன்றாட செயற்பாடுகள் அப்படி எல்லாமே தாக்கு பிடிக்குதுன்னு. சரி, நான் சொல்லிட்டு வந்து நான் கடைசி நேரத்தில் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறார்கள் விரும்பினோம் ஊருக்கு வந்து இப்படி ஒரு வீட்டில் நிம்மதியாக சொந்த நாட்டில் இருக்கணும். அப்படி ஒரு இதை வந்து நீங்கள் வாழ்றக்காண்டி வந்துக்கிறீங்க. திருப்ப ரிட்டர்ன் எப்போ போகிறது போவீங்களா? யோசிப்போம். ரெண்டு மாதத்துக்கு இருக்கா போயிட்டு வருவோம். உங்களோட வீட்டை இருக்க காட்டுவோம். இப்போ இன்றைக்கு ஜெரிண்ட பெரியப்பாண்ட ஹோம் டூர் ரான் வந்து பார்க்க போகிறோம். ஆசையா கட்டின வீடு எவ்வளோ காலம் எடுத்தது? ஒரு வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிருக்கீங்க. பார்க்க நல்ல அமைப்பா தான் இருக்கு. இந்த பெயிண்ட் வேலைகளை விட இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் மாபிள்லாம் பாய்ச்சிருக்கு. என்ன எல்லாம் மாபிள்ளான். மற்றது நல்ல காத்தோட்டமான, இப்போ வெளியில என்னதான் சத்தங்கள் இருந்தாலும் வந்து உள்ளுக்குள்ள போகும், நல்ல ஒரு அமைதியா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வரைக்கு இந்த முறை இந்த சோழர்கள் கொண்டு வந்தது. இரவுக்கு தான் இது இந்த அழகு தெரியும். இந்த மாதிரி லைட்டுகள் வந்து இங்கே இருக்காது வந்துட்டு சோலார் லைட்டுகள் கொண்டு வந்தவர் அதுகள் எல்லாம் வந்து கீழே நாட்டியிருக்கு. இந்த முறை என்னண்டா வந்து வளமையை விட எனக்கு பல வருஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு. இந்த முறை எல்லாரோடையும் ஊர்ல கிறிஸ்மஸை கொண்டாடணும்னா யோசிச்சுக்கிறாருடா. 43 வருஷத்துக்கு பிறகு கிறிஸ்மஸ் கொண்டாட போறார். இப்ப ஆள் மட்டும்தான் இருக்கிறார். இந்த குடும்பங்கள் அந்த லீவுகள் கிடைக்கும் தானே, அந்த லீவுகளை பார்த்து ஒரு 5-6 நாள்ல கொஞ்ச நாள்ல வந்து அவையிலுமே வந்து வருவினம். மற்றது இஞ்சால கரையில கீழே ஃபுல்லாக வந்து கல்லு தான் பாய்ச்சிருக்கேன். கல்லு தான் பாய்ச்சிருக்கு. ஏன் இந்த தென்னை மரம் பற்றி நீங்கள் இது பெருசாக அவ்வளோ பிரச்சனைப்படாதா? இது வந்து செவ்லனி என்று சொன்னாங்களோ குறிப்பிட்ட இதோட நிற்க மாட்டேன். நின்றா கொஞ்சம் நல்லா வடிவாக இருக்கு. மற்றது வீட்டை பார்த்தீங்கன்னா வீடு 2 மாடி, மேலே மொட்டை மாடியும் இருக்கு. இதில் லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து இரவு தான் உங்களுக்கு இந்த வெளிச்சங்கள் தெரியும். மற்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பதிச்சிருக்கு. என்ன கல்லு பதிச்சிருக்கு நல்ல வடிவா இருக்கு உள்ள. மற்றது வந்து கிறிஸ்மஸுக்கு இப்போ வந்து நாள் இருக்கு இருந்தாலுமே வந்து ஆள் தயாராகி கொண்டு இருக்கிறார். நீங்கள்லாம் சொல்லணும். இல்லை, நாங்கள் வந்து அங்கே வெளிநாட்டில் வந்து யூரோப்பில் வந்து டிசம்பர் பிறக்க முதலே டெக்கரேஷன் செய்து தொடங்கிடுவோம். டிசம்பர் ஃபுல்லாகவே வந்து செலிப்ரேஷன் தான். செப்டம்பர்லேயே எல்லா கடையிலும் வந்து செப்டம்பர் மாதிரி எல்லா கடையிலும் வந்து கிறிஸ்மஸ் ஆகும் போடுவாங்க. சாக்லேட்லாம் செப்டம்பர்லேயே வந்துடும். அங்கே அண்ணா இங்கே வரைக்கும் வந்த உடனே சொல்லி ஃபீல் பண்ண விஷயம் ஒரு சாமானும் இல்லை தம்பி, அங்கே எல்லாமே கிடக்குது. இந்த இப்படியான ட்ரீகள் கூட வந்து இங்கே பெருசாக கிடைக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருந்தது. தேடி தான் எடுத்தது. அதாவது இங்கே வந்து விலை அதிகம்ன்றதை வந்து அண்ணா வந்து குறிப்பிட்டவர். இதை விட அங்கே சீப்பாக இருக்கலாம். மற்றது இங்கேயுமே வந்து கொழும்பை விட யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் விலை அதிகம் தான். இதுல எல்லாமே வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. இது இந்த அழகு வந்து உங்களுக்கு இரவு தான் தெரியும். சரியா? உள்ள போமா உள்ள வந்த உடனே இப்படித்தான் இருக்கும். வெளியில நல்ல இதண்டாலும் உள்ள வந்து பெருசா சத்தங்கள் வந்து கேட்கல. நல்ல ஒரு அமைதியான சூழல்ல வந்து இருக்கு. மற்றது வந்து வீடு கட்டைக்கே பார்த்து இப்படி டிசைன்லாம் காட்டணும் வேண்டா, ஒரு கனவு இல்லை வேண்டாம். ஊர்ல ஒரு வீடுன்றது வந்து கனவு இல்லை, அது மாதிரி செய்திருக்கு. இப்போதான் அந்த பொருட்கள் எல்லாம் வந்து மூடி கீடி வச்சுட்டு போனது. இப்போ ஆள் வந்தா எல்லாம் எடுத்து என்னமே வந்து அரேஞ்ச் பண்ணல. இனி வீட்டுக்காரி வந்து அவ வந்தா தான் ஒரு வீட்டுக்காரி இருந்தா தான் இது கணக்கு நாள்ல எல்லாம் வாழை சிங்கிளா விட மாட்டேன். 2-3 நாள்ல வந்து உங்களுக்கு கன நாள் சுதந்திரம் தர மாட்டோம். அப்ப இதுல வந்து சோஃபா மற்ற இங்கால டைனிங் டேபிள், இங்கால கிச்சன் வந்து நல்லா இருக்கு. இந்த கிச்சன் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து லைவா அப்படியே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. கிச்சன்ல வந்து எல்லாமே ஃபேண்டி கபர்ட்லாம் போட்டு இப்படி இருக்கு. இதுல இருந்து நீங்கள் சொல்ல உங்களுக்கு வந்து இஞ்சால சாப்பாடு அப்படியோ செய்து தருவாடு வேண்டாம். நல்ல இதாக தான் போட்டிருக்கீங்க. இப்போ இது வீடு கட்ட 1 மாசம் ஒரு வருஷம் ஆகுது. 1 வருஷம் கிட்ட. இப்போ நீங்க கட்டினா பிறகு விலை கூடிட்டு விலை கூடி நான் கட்டைக்கு சாமஞ்சாடு விலையா தான் இருந்தது. இந்த லைட்டுகள் எல்லாம் வந்து என்னென்ன நீங்க தெரிவு செய்தீங்களா? இல்லை நான் தான் தெரிவு செய்து போட்டு விட்டேன். இந்த இது அங்கே மற்றது வந்து நீங்க சாமான்கள் தெரிவு செய்ய எப்படியுமே ஒரு கவலைப்பட்டிருப்பீங்கல்ல, அங்க இருக்கிற சாமான் இங்க இல்லை. அதெண்டா உண்மை. ஆனால் அங்கே வந்து இங்கே சாமான பிடிக்க அங்கே சரியான மாதிரி ஆனால் கொண்டு வரதான் பிரச்சனை. மற்றது வந்து இப்போ வீடு கட்டி முடிச்சிட்டீங்க. முடிக்க வந்து உங்களுக்கு எப்பயாவது ஒரு நேரத்தில் வந்து யோசிச்சீங்களா, இங்கே இவ்வளவு கொடுத்து வீடு கட்டுறதுக்கு நாங்கள் அங்கேயே ஒரு வீடை கட்டி இருந்துடலாம்? அங்கே எனக்கு
எனக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருக்கு அதனுடைய பிரச்சனை இல்லை என்ன சொல்றது விலைவாசிகளை பொறுத்து யோசிப்பினோம். இப்ப நீங்கள் வந்த மட்டும் வந்து இப்ப பாக்க முதல் வர்றதுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் எனக்கு விலை வித்தியாசங்கள் சரியான வித்தியாசம். அப்ப வந்த வரைக்கும் அண்ணா கேட்டவர் என்னென்று இந்த அன்றாட வாழ்க்கை வாழ்றாக்கள் இப்ப ஒரு நாளைக்கு 3000 உழைக்கணும்னா அவையில் என்னென்று வந்து செலவழிக்க சமாளிக்கணும். ஏன்னா இலங்கையில ஒரு நாளைக்கு வாழ்றதுக்கு 3000 காடாது 5000 வீடு பண்ற மாதிரி இப்ப நிலைமை வந்து இருக்கு. என்னண்ணா ஆனா வந்து அப்படி ஷொக் ஆயிட்டார் வீடியோ இல்லாட்டி வந்து கதைக்கு இப்ப வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்லியா கேட்கிறோம் பாக்குறாங்க உங்களோட நண்பர் பாப்பிடும் உங்களோட சொந்தங்கள் பாப்பிடும் எல்லாருமே வந்து பார்க்க போயிடும். அப்ப நீங்க முக்கியமான விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளோடும். இங்க என்னென்ன செய்யலாம் இது செய்யலாவா என்னென்ன செய்ய வேணும் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வெம்பலா நிச்சயமா என்ன வந்தாங்க இன்றைக்கு எங்களை சிக்கல் படுத்திட்டாங்க எதிர்பார்க்க சொல்லி போட்டு வந்திருக்கணும். அதான் சர்ப்ரைஸ். மேலேயும் போய் ஃபுல்லா ஒருக்கா காட்டி விடும். சரி வாங்க. வேறாவது நீங்க யோசிக்கிறீங்களா அப்படி வீட்டை காட்டினோன்னா கள்ளங்கள் வந்து ஈஸியா நாங்கள் ஹோம் டூர் ஏன் போடுறோம் தெரியுமா? வீட்டை இந்தந்த இடத்துல இந்தந்த இருக்குன்னு காட்டி விட்டோம்டா கள்ளனுக்கு வந்து எடுக்க வந்து ஈஸியா இருக்கு. இப்படி இந்த இடத்துக்கு போனா இது இருக்கு ரெண்டு ஈஸியா இருக்கும். இங்க வந்து கள்ளன் வந்து எடுக்கிறது ஒண்ணுமே இல்லை. செட்டியும் சோபாவும் கேமரா இருக்கு. இப்ப வந்து அப்படி பயம் இல்லை. தொடக்கத்துல இந்த ஹோம் டூர் போடக்கு சில கொமெண்ட்ஸ் வரும். அதான் நான் சொன்னா நீங்க ஈஸியா காட்டுறீங்கன்னு சுத்தி வர கேமரா பாதுகாப்பு இருக்கு. எப்படி என்றாலுமே வந்து பிடி பெற்றுக்கிறோம். ஸோ இது வந்து என்னன்னு சொல்றாரு இதுக்காண்டி கிறிஸ்மஸ் இது பாலம்பரம் செட் வைக்கிறதுக்கு வந்து ஒதுக்கி இருக்கு. சரி அதுல மெட்டது வந்து இப்ப படியல் எல்லாம் வந்து இப்படி சுத்தி வைக்க மாட்டோம். நேரடியா தான் வைப்பேன். இது ரவுண்ட் ஷேப். அது சில ஒரு இது வந்து செலவு கூட இப்படி செலவு கூட வளைச்செடுக்கிறது வந்து செலவு. இதுல எல்லாம் நல்ல இதான் மரங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. எல்லா மரங்கள் கூடுதலா தேக்கு தான் பாருங்க. தேக்குல போட்டிருக்கு இந்த படி இந்த கைப்படி. கூடுதலா சில பேர் வந்து இதுதான் பாவிப்பினோம். என்ன சில்வர்ஸ் தான் பாவிப்பினோம். இதுகளுக்கு போனா மரங்களுக்கு போனா செலவுகள் அதிகம் உண்டு. ஓ மேலேயும் வந்து ஃபுல்லா மேலே ஜிப்சம் பர்க்குகள் எல்லாம் செய்திருக்கேன். அங்கே இந்த லைட்டை பாருங்க எப்படி இருக்கு. இரவுக்கு நல்ல ஒரு டிம்மான இதாக இருக்கும். இப்போ வீடுகளுக்கு டெக்கரேட் பண்ணிக்க வந்து சின்ன சின்ன லைட்டுகள் எல்இடி லைட்டுகள் போடணும். நல்ல மந்தமாக இருக்கணும். என்ன பளிச்சண்டு உடனே எல்இடி லைட்டை போட்டு விட்டா வந்து அந்த அழகையை வந்து குறைச்சிடும். இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஓடி இருக்கிறது இது எல்லாமே வந்து நல்ல அழகா இருக்கு. மேலே எத்தனை ரூம் இருக்கு? இங்கே வந்து மேலே வந்து 4 ரூம் இருக்கு. 4 ரூம் கீழே 2 ரூம் இருக்கு. கீழே 2 ரூம். மேலே வந்து கீழே கிச்சன் கட்டினபடியாக வந்து அந்த இது இல்லாமல் போயிட்டு மேலே வந்து 4 ரூம் இருக்கு. வாடா அங்கே 2 எட்டி பார்த்து விட்டுக்கிறா பாருங்க. வேற இதுல 4 பிள்ளை 4 பேருக்கும் ஒரு ரூம். 4 பிள்ளை 4 பிள்ளைக்கும். அப்ப நீங்களும் வைப்பும் கீழே கீழே அப்ப வரக்கூடாது. வேலை நீங்க வரக்கூடாதுன்ற வரையும் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுத்தா. இப்ப எல்லாரும் வரணும். எல்லாரும் வரணும். கிறிஸ்துமஸுக்கு தெரிவிக்க விடுறோம். கிறிஸ்துமஸுக்கு இங்கே தான் 40 வருஷத்துக்கு பிறகு கிறிஸ்துமஸ். மேலே இதுல பாத்தீங்கன்னா நல்ல பால்கனி. முன்னுக்கு ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்கு. நல்ல ஒரு இதா இருக்கும். நேரங்கள்ல வந்து பார்க்க வந்து நல்லா இருக்கும். என்ன இதை விட மேலதான் உங்களுக்கு காத்திருக்கு. அங்கதான் காட்டணும். மொட்டை மாடி வந்து ஒரு நல்ல பாட்டி பண்ணக்கூடிய மாதிரி அண்ணா சொல்லுவார். நடையில முசுபாத்தி பம்பல் அடிச்சுட்டு போவேன். அப்படியான ஒரு இடம். மேல போறதுக்கு ஸ்டெப்ஸ் அங்கால ரைட் ஒரு நாள் வந்து நான் இது அளவெடுக்கிறதுக்கு வந்தேன். மேலேயும் பாத்தீங்கள்டா மேல இதுல போன முறை வரைக்கும் வந்து இந்த மாபிள் ஒன்றும் பதிக்கல. இங்க வந்து நல்ல மெட்டலர்ல வந்து மாபிள் பதிச்சிருக்கு. இது காட்டியே ஆகணும். அண்ணா இங்க வந்த உடனே முதலாவதா செய்த வேலை வந்து எங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு இந்த ஃபில்டர் வந்து போட்டிருந்தவர் கல்சியம் போக்கி அதுக்காக கொண்டு வந்தீங்க. ஓகே எல்லாம் இன்னைக்கு சூப்பரா நல்லா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கா? பெர்ஃபெக்ட்டா. அப்ப இனி வெள்ளையா வந்துருவீங்க. அந்த தண்ணி பாவிச்சா வெள்ளையா வந்துருவோம். அண்ணா வந்து அடுத்த நாள் வரைக்கே சொல்லிதான் அலசியன் இந்த வீடியோ பார்த்தனா இதுல வந்து நீங்கள் அந்த வீட்டுக்கு ஃபில்டர் போட்டீங்களா அது பூட்டணும்னு நான் சரி ஒன்று தான் பூட்ட போறான்னு பார்த்தா வந்து ஹீட்டர் பெரிய அளவுல செலவுண்டு. ஹீட்டர் மற்றது ஃபில்டர் மற்றது எக்கச்சக்கம் வந்து பூட்டியிருந்தவர். நீங்களும் தேவைன்னா வந்து அவையில கூழ் தண்ணி அது நாடி கொள்ளலாம். கூழ் தண்ணி அப்ப இல்ல எல்லாமே வரும். சுடுதண்ணி வேணுமா? கூழ்தண்ணி இருக்கு. சுடுதண்ணி வேணுமா? சுடுதண்ணி இருக்கு. எல்லாமே இருக்கு. ஒரு நைட் நேரம் வந்து இந்த இடத்துல
ஒரு பாபிக்கு ஒன்று போட்டு அதான் சொன்னேன் ஒரு பம்பல் ஒன்று அடிச்சா. சரி, அப்ப நாளைக்கு பரோட்டா மொட்டை மாடி பாட்டி. நாங்கள் வந்து எங்கட வீட்டை ஜோசி நாங்கள் மொட்டை மாடி பாட்டி ஒன்று செய்யணும். ஆனா அந்த பாட்டி வந்து இங்கதான் செய்ய போறோம். முதலாவதா மொட்டை மாடி பாட்டி ஒன்று. இதுல இருந்து பார்த்தா பாருங்க. சரி, ஆக்கள் காணுமா செய்யறது? ஆக்கள் வேற, நாங்களே பெருத்த ஆக்கள். இதுல இருந்து பார்த்தா அந்த சர்ச்சுகள் எல்லாம் தெரியுது வேற, நல்ல வடிவா இருக்கு. பெரிய கோயில் அந்த இருக்கு, பெரிய கோயில் அங்க இருக்கு, நல்ல அழகா இருக்கு. சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜும் வந்து இதுல இருந்து பாக்க வந்து மொட்டை மாடியில இருந்து பாக்கதான் அந்த நல்ல காத்து அடிக்கு, நல்ல காத்து, நல்ல வியூ ஒண்டா இருக்கு. அங்க பாருங்க பேட்ரிக்ஸ் காலேஜ் கிரவுண்ட் தெரியுது, எங்களுடைய பாடசாலை கிரவுண்ட். ஜெரிண்டப்பம் பேட்ரிக்ஸ் காலேஜ். நீங்க எந்த ஸ்கூல்? சார்ஸ் அடுத்தது. சரி சரி சரி, இவ்வளவு தானே. மேலே அந்த ரூம் காட்டினீங்க, அது வந்து இது என்ன டேங்க், தண்ணி டேங்க். இல்ல எனக்கு அந்த ரூம் தந்தீங்கன்னா நல்லா. எனக்கு ஏறி பார்க்கலாம், ஏறி பாருங்க, ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இல்ல அந்த ரூமே காணும் ஐயா. அந்த ரூமை இப்படி வீட்டுல இப்படி மேல ஒரு ரூம் ஒன்று இருக்கணும், சுத்தி வர கண்ணாடி இருக்கணும் மணியா இருக்கு. இப்ப நாங்க தேவையான நேரம் வந்து அதை இது செய்து விடணும். மற்ற நேரங்கள்ல திறந்து விட்டா கண்ணாடி மாதிரி இருக்கணும். இரவுல ஃபுல்லா திறந்துட்டா அப்படியே வானத்தை பார்த்து விட்டு படைக்கலாம். செய்யலாம், பிரச்சனை இல்லை. சின்ன வேலை இப்ப நீ நினைச்சாலும் என்ன செய்யணும்டா செய்து கொள்ளுவேன். இப்ப எல்லாமே வந்து சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம். இப்ப உண்மையான கொஞ்சம் விஷயங்கள் வந்து காய்க்க போறோம். அதுக்கு நீங்கெல்லாம் கேட்கணும். உங்களை வந்து நாங்கள் மாட்டி விட போறோம். சரி, உங்களுக்கு வந்து எத்தனையாம் ஆண்டு நீங்க இங்க ஊரை விட்டு போனீங்க? 82ஆம் ஆண்டு. 82ஆம் ஆண்டு போயிட்டீங்களா? அப்ப கொஞ்சம் கேட்கறது போயிட்டு எதுக்கு அப்புறம் வந்தீங்க? எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்தீங்க? மேரி பண்றதுக்கு 93ஆம் ஆண்டு வந்தேன். கொழும்புல வந்து இங்க யாழ்ப்பாணம் பெரிய கொழும்புல வந்து தான் மேரி பண்ணி. அப்ப நான் பிறக்கிறவங்களே கல்யாணம் கட்டிட்டீங்க நீங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த விட ஜங்கா இருக்கிறார். அதுதான் ட்விஸ்ட். நானும் பேசாம வெளிநாடு வரட்டும், இப்படி ஜங்கா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க இருந்து விட வடிவா வரலாம். நீங்க சாப்பாடு கண்ட்ரோல் இல்லை. இங்க என்ன பிரச்சனை? சாப்பாடு கண்ட்ரோல் இல்ல. அலசி நான் விரைகள் கடையில சாப்பிட்டு அலசி எல்லாம் தான் அடிக்கும். இப்ப என்ன பிரச்சனைடா, இங்க வந்தோம்னா எங்க கொடுக்குற காசுக்கு சாப்பாடு சிக்கன் போட மாட்டாங்க, தனியா அரிசியை மட்டும் போட்டு விட்டுருவாங்க. அப்ப நாங்க என்ன செய்யற, அரிசியில கொழுப்புகள், இங்க கொழுப்புணவுகள்லான சீனி. இப்ப எல்லா ட்ரிங்க்லயும் வந்து சீனி கூட. நீங்களே இவர் வந்ததுல இருந்து வந்து டீ குடிப்பார் சீனி கிழக்காவ, பிளேன் குடிப்பார் சீனி கிழக்காவ. ஆனா நாங்க குடிப்போம் சீனி போட்டு. அப்ப அப்படி இருக்கே இருந்தா இதா இருக்கும். எண்ணெயும் சீனியும் இதையும் குறைச்சோம்னு சொன்னா சரி, குறைச்சு. அது இல்லாட்டி நமக்கு ஏங்கலாவே இருக்கு. அதை பழக்கத்துக்கு கொண்டு வரும், பழக்கத்தை கொண்டு வரும். சரி, பழக்குவோம். அப்படி இருந்தீங்கடா நீங்கள் ஜங்கா வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நோட் திஸ் பாயிண்ட். சரி, ஸ்போர்ட்ஸும் செய்ய முடியாது. சரி, ஸ்போர்ட்ஸும் என்ன ஸ்போர்ட்ஸ் செய்வோம்? ஸ்போர்ட்ஸ் எல்லா எதுவும் செய்யணும். சும்மா ஜிம்முக்கு போய் ஆகும். நீங்க நல்லா ஃபுட்பால் விளையாடுவீங்க போல. நான் ஃபுட்பால் விளையாட மாட்டேன், பொம்பல் அது அதெல்லாம். அப்ப ஜிம்முக்கு போக மாட்டா? கிடை போய் கிழமைக்கு 3 தடவை போய் வந்து. எங்கட ஜிம் ரொட்டீன் என்ன மாதிரி இருக்க வேண்டாம். தை மாசம் ஒவ்வொரு காலம் வீறு கொண்டு எழுவோம். இந்த வருஷம் நாங்க உடம்ப குறைக்கிறோம் போவோம். போய் அவங்கள்ட்ட 1 மாசத்துக்கு 3000 வாங்க, 1 வருஷத்துக்கு கட்டிங்கன்னா 15,000. அப்ப லாபமா இருக்கும் எங்களுக்கு. 5, 15, 5 மாசம் கட்டுற காசு போறதே 1 வருஷம். அப்போ 1 வருஷத்துக்கு தொடக்கத்துல ஃபுல்லாவே கட்டி விடும். ஆனா போனது 1 மாசம் இருக்கு. அதுதான் நாங்க செய்யற தவறான செயல். ஒவ்வொரு வருஷமும் இதுதான் நடக்கிறது. ஆனா இந்த வருஷம் அப்படி நடக்க விடக்கூடாது என்ற முடிவோட இருக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் செய்யறது மட்டும் காணாத அலசி நீங்க சாப்பாடுலாம் கொண்டு சாப்பாடு, நல்ல சாப்பாடு செய்யுங்க, சாப்பிடுங்க. மெயினா நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. ஆனால் சும்மா கண்ட வழியை பரோட்டா அது சாப்பிட்டாங்க. சரி, இந்த மாதிரி டிப்ஸ்கள் எல்லாம் வந்து நாங்கள் இங்கே எந்த எடுக்க போகிறோம். சரி, நீங்கள் கடைசியாக எப்போ வரைக்கும் இலங்கையில் வாழலாம் என்று உங்களுக்கு என்னன்னு சொல்கிறது? இந்த விலைவாசிகள் கூடுறதுக்கு முன்னே இப்போ இலங்கையில் விலைவாசி கூடுதோ குறையிலையோ நான் இலங்கையில் செல்லாமனு பிளான் போட்டுட்டீங்க. அதுக்கு வந்து இந்த வீடு கட்டினது எப்போ போட்டீங்க? அது இப்போ கொரோனாவுக்கு முன்னாடியே போட்டு. கொரோனாவுக்கு முன்னாடி இல்லை, கணக்கு பேர் போடுறது. ஆனால் அது கடைசி மட்டுமே சாத்தியமாகாது. ஜோசி இப்போ பிள்ளைகள் ஒன்று விடாது. அங்கே பிள்ளைகள் செட்டில்னா பிள்ளைகள் விட மாட்டேன், இல்லை வைஃப் விட மாட்டேன். ஏன்னா வயசான காலங்களில் அங்கதான் கணக்கு கவனிப்பினம் பண்ணிட்டு கட்டாயம் இங்க ஒரு வீடு கட்டணும் பண்ணிட்டு கட்டுவினம் கட்டிட்டு பிறகு வந்து எங்க செட்டில் ஆகிற மாதிரி ஒரு யோசனையா இருக்கு. மற்ற வீடு கட்டினா போல கட்டி விட்டா போல அது அப்படி இருக்குமெண்டு இல்லை. அதை மெயின்டைன் பண்ணணும், அதை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், அடிக்கடி அதை வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கணும். இப்போ கேமராஸை போட்டுட்டு வெளியில பார்த்தா மட்டுமே இல்லை, அதை பார்க்காட்டி இப்போ ஒரு ஆள் இது மெயின்டைன் பண்ணி கொண்டு இருந்தால் தான் அது எல்லாம் வந்து இதாகவே இருந்து கொண்டு இருக்கும். அப்படி கணக்கு பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. இப்போ நீங்கள் வீடு கட்ட இங்கே இருந்தீங்களா இல்லாட்டி? இல்லை, நான் வீடு இருக்கேன். கண்டு வைக்கிறது மட்டும் இங்கே வந்துட்டு போனா அவ்வளோதான். அவ்வளோதான். அதுக்கு
அப்ப நீங்க நினைச்ச மாதிரியே காட்டி தந்தீங்க. நினைச்ச மாதிரி நான் தான் பிளான் போட்டு கொடுத்தேன். அதே மாதிரியே இதே மாதிரி காட்டி தந்துட்டேன். சரி 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 சரி. உங்களோட காதல் கல்யாணம் என்ன மாதிரி போச்சு? எனக்கு ஒரு காதல் கல்யாணம் அதுல கேளுக்கா காதல் இல்லை கல்யாணம் இல்லையா? காதல் இது வரைக்கும் அம்மாவுக்கு ப்ரொபோஸ் பண்ணி தான் நினைச்சது. இல்ல 2 பேரும் அன்றைக்கு ஒரு நாள் வீடியோ கால் கேட்கணும், 2 பேரும் போக்கிங் போய்கொண்டு இல்லை இதாக காய்ச்சி கொண்டு போயிடும். அது நார்மல் தானே. நோவல காதல் இல்லாத 5 பிள்ளை 5 பிள்ளையா 4 ஒன்றை கூட்டிட்டோம். சரி சரி தெய்வாதில் தூக்கி போட்டுட்டாங்க. அவ்வளோ பிள்ளைகள் தானே. சில பேருக்கு வந்து அமையும் அந்த வாழ்க்கை துணை என்றது அமையும். இப்போ வந்த நான் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். எத்தனை வயசுல கல்யாணம் கட்டிட்டீங்க? நான் கல்யாணம் கட்டிக்கு வந்து 31 வயசு. அப்ப பரவாயில்ல. அப்ப காலங்களுக்கு நான் நீங்க 25 18 சொல்லிடுவீங்க. பயந்துட்டேன். வெளிநாடு பூராக்கள் எல்லாம் வந்து இங்கேருந்து கல்யாணம் கட்டிட்டு போறவங்க தப்பிடுவாங்க. ஆனா அங்க போய் கல்யாணம் கட்ட சொன்னா லேட் தான். அங்க போய் ஒரு செட்டில்மெண்ட் ஒன்று வந்து வீடு கட்டி அந்த துணையை பார்க்கலாம்னு தெரிஞ்ச அப்புறம் தான் இது செய்யலாம். என்ன அப்போ அப்படி நான் அப்போ லேட் மேரேஜ் தான். அப்படி இருந்தாலுமே வந்து நல்ல சில பேருக்கு வந்து அமையும், சில பேருக்கு பாதாளமா போயிடும் கணக்கு பேர். ஆனா இப்ப சந்திக்கிற எல்லாருமே பாதாளமா தான் யோசிக்கிறான். கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னும் சொல்றாங்க எனக்கு இவதான் வேணும், இவ்வளவு இருந்தா மட்டும் போதும். கல்யாணம் கட்டின பிறகு கட்டாதரா அப்ப என்ன செய்யறாங்க? நான் வந்து இது வீடியோ அக்கௌண்ட் சொல்லி உண்மையில நான் கொடுத்து வச்சுக்கிறேன். சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் உங்களுக்கு நீங்க இப்படி இருக்கல என்ஜாய் பண்ண விட மாட்டேன். இந்த 4 பிள்ளைகளும் பிறந்து 2 பேர் இன்ஜினியர், மற்ற 3வது ஆர்கிடெக்ட், மற்ற 4வது படிச்சு கொண்டிருக்கிறேன். அவையில் பிள்ளைகளுக்கு வந்து இங்கே இருக்க விருப்பமா? அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் வந்து போறதுக்கு விருப்பம். வந்து பார்க்குறேன் என்ற பழக்கத்தானே வேணும். இப்போ அவங்களுக்கு வந்து இந்த வீடே காட்டினது அவன் ஜென்ரேஷனுக்கு பழக்கினா தான் அவன் பிள்ளையாவது ஒருக்காவது கொண்டு வந்து இலங்கைக்கு காட்டணும், இந்த அம்மாண்ட பிறந்த இடம் அப்பாண்ட பிறந்த இடம்னு காட்டணும்ன்ற இதை வந்து பழக்கினா தான் நல்லா. பிறகு அடுத்தடுத்த ஜென்ரேஷன்கள்லாம் மறைஞ்சிடும், அவன் பிள்ளைன்ற ஜென்ரேஷன்கள்லாம் மறைஞ்சிடும். இருந்தாலுமே வந்து அவைகளுக்காவது இது செய்யணும். என்ன அப்படியான விஷயங்கள் இருக்கு. வேற என்ன கேட்க போறீங்க சொல்லுங்க. என்னத்தை கேட்கறது? நீங்க எல்லாம் கேட்டுட்டீங்க. நீங்க முதல் கொழும்புலேருந்து வரைக்கும் எல்லாம் கேட்டாச்சு. சொல்றது கொண்டு நீங்கள் நிற்கும் மட்டும் நாங்கள் அடிக்கடி சர்ப்ரைஸ். அதான் சொன்னேன் உங்களுக்கு 24 பெரிய கிறிஸ்மஸ் ஒன்று செய்வோம் மொட்டை மாடியில. அந்த மாதிரி பம்பல் அடிக்கலாம், அந்த மாதிரி பம்பல் அடிக்கலாம், பம்பலா இருக்கும். கட்டாயம் மெயினா வந்தது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு தான். வீட்டுக்காரர் எல்லாருமே தான் வந்த அப்புறம் நாங்கள் உங்களோட பயந்து போட்ட வீடியோ பார்த்தேன். நீங்க ஏர்போர்ட்ல பாட்டு வந்து பார்த்தேன். நண்பர்கள் அடிச்ச அடிச்சு என்னடாப்பா பிடிச்சிட்டாங்க. நீ என்னடாப்பா கலசா அடிக்கிறேன்னு கேட்டவங்களா? எல்லாத்தையும் கேட்டவங்களா? தங்களை பிடிக்கலையா எடுத்தா தங்களை பிடிச்சா வண்டி கிண்டிலாம் கூடிடும். இல்ல எல்லாத்தையும் கேட்டவங்களா? போய் சிக்கிட்டாடா அவங்கள்ட்ட. தெரியும் நான் இந்த மகன் அதுக்கு வேலை செய்யறான்னு தெரியும். தெரியும். அப்ப பரவாயில்ல. துணைவி வரும் மட்டும் சமையல் சாப்பாடுலாம் என்ன நடக்குது இங்க பின்னால? இந்த மாமி சமைச்சு தரோம். அதெல்லாம் ஓகே. அப்ப பிரச்சனை இல்லை. சாப்பாடு எந்த பிரச்சனை? சாப்பாடு வரைக்கும் பிரச்சனை இல்லை. அங்க இந்த ஆப்பிள கொண்டு வந்துட்டு அவ வைஃப் வரும் மட்டும் அந்த ஆப்பிள் ஸ்டாக் இருக்கு. விடிய ஒரு ஆப்பிள் முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சிட்டா. இல்ல அவருக்கு பெருசா சாப்பாடு ஆள் சும்மா இந்த ஃப்ரூட்ஸும். நான் காலமுறையில் சாப்பிட்றது குறைவு. இவங்களுக்கு காலமுறை 7-8 மணிக்கு இடியப்பம் புட்டு தோசை எல்லாம் சாப்பிடவும் தெரியாது. இங்க எல்லாரும் பொதுவாக அப்படித்தான். அங்க அப்படி இல்லை. அங்க வந்து காலமை வெளியாக இப்போ நாங்கள் யூரோப்பில் இருக்கிறதே எந்த வெளிநாடு இருந்தாலும் காலம்பை வந்து இப்படி புட்டு இடியப்பம் அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. சும்மா பட்டரு பாண்டுகள் வேறு இது சோன்பிச்சு ஆயிட்டாங்களே அது இது டீ அதுகள் தான் காலம்பை குடிக்கிறோம். இப்படி சோறு கறி புட்டு தோசை எல்லாம் அங்கே ஒரு நேரமே சாப்பிட்றேன். நீங்கள் எங்களை இதை இப்படி சொல்கிறீங்க. நீங்கள் சிங்கள ஏரியாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே 6 மணிக்கே சோறும் சம்பளம். ஆனால் அவங்களுக்கு சமைக்குது. சரி எப்படியோ இந்த வீடியோ முடிப்போம். என்ன முடிப்போம். இனி அடுத்த வீடியோவில் தொடருவோம். நன்றி அலஸ்தீன், நன்றி எரி. அங்கால இருக்கிறான். எல்லாருக்கும் நன்றி. அவன் வந்து தெரிந்த 2 பேர் தான் எடுக்கிறது பார்த்து எல்லாருக்கும் வந்து நன்றி. நாங்களும் வந்து வரணும்னு நினைச்சு நாங்கள் ஆள் வர முடியாத சிச்சுவேஷன் இன்றைக்கு தான் வந்து ஃபோன் பண்ணிட்டு வந்து தான் கொஞ்சம் மினி பண்ணிருப்பேன். தேவையில்லை. அதான் நாங்கள் ரகசியமா குதிப்பவில்லை. நாங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண கொண்டு வந்தா நடந்த சம்பவம் நீங்க எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. ஆனா தெரியல ஆளுக்கு. வெளியில ராசாத்தில வந்திருந்தா ஆள் வரைக்கே வந்து ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கான்னு. இப்போ வீடு வந்து இப்போ 2-3 அந்த பைப் லைன்களெல்லாம் பார்க்குறதுக்கு அது
என்ஜினியர் ஆக்கில் அனுப்புகிறோம்ன்றவர். அப்போ அவர் தான் அவையின் ஆக்கெலாம் வந்திருக்கேன்னா நினைச்சுன்னு வந்தேன். ஆனால் இவர்கிட்ட கேட்டேன், வந்தோட கேட்டேன் யார் அவங்க இன்ஜினியர் ஆக்கில் வந்துருக்காங்க, சிச்சு வேறு ஆக்கள் வந்துருக்கேன்னா இன்னும் நாங்கள் சொல்லி தான் அனுப்பிட்டாங்க, சொல்லக்கூடாது சொன்னீங்கன்னு ஆடிப்பட்டு. சரி, அப்போ இனி இலங்கையில் ஒரு புதிய பயணம் ஒன்று தொடங்க போகுது. நிச்சயமா. நீங்கள் மட்டும் வர போகிறீங்க இல்லை துணைவியாரையும் வரக்கு கொண்டு தெரியுங்களா? நான் தனியாக மட்டும். அப்போ இது 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 கடும் வாழ்க்கையா இருக்குமே இல்லை, தனிமையிலே இனிமை காண முடியுமா? ரெண்டு சொன்ன ரெண்டு கடைசியில் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கணும். அவைக்கு தான் அவை சின்னியாக்கில் தானே இன்னும் கடைசிக்கு 13 வயசு. அப்போ அவைக்கு தான் அவை இருப்பேன். 2 பேரும் கிடைக்க வரும். இப்போ ஜூன் ஜூலைக்கு டிக்கெட் போட்டாச்சு. வந்துடுவோம். இப்போ வாரத்துக்கு நாங்கள் திருப்பி வாரத்துக்கு ஜூன் ஜூலைக்கு திரும்ப வரது. அப்போ அவையில் செட்டில் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப ஒரேடியாக நீங்கள் வந்துடுவோம். இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு 6 மாதத்துக்கு இருக்க பார்த்து மீனோட்டம் பார்த்து போட்டு அங்கே எங்களுக்கு சொந்த வீடு வாசல் இதுகள் இருக்குது தானே போய் பார்த்து நின்றுட்டு வருவோம். சரி, அப்போ அடிக்கடி ஆளைனி சந்திக்கலாம். சரி, இப்படியோ இருந்து கரம் போட்டு அடிச்சுட்டு நாங்கள் பம்பலா காய்ச்சிட்டு போ வேண்டாம், கரம் போட்டு அடிப்பானுங்க. சரி.